Conference muted. ेश्वर्यार्यतूर्णम् सन्धेवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीन्दुसुम्मम् शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवैसताम् सदाहृदि कृष्णश्रीप्रतनापतिम् षटरिपुश्रीनाथपद्मेक्षणान् रामम् यामुनपूर्णमिश्रहित्याट् गोविन्दभट्टारकान् वेदान्त्याख्यमुनिम् कलिप्रमदनं श्रीकृष्णपादाभिधं श्रीरङ्गेश्वर केशवार्य कमलावासान् भजे केशवं केशवार्य कृपापात्रं द्विसमाधिगुणार्णवं श्रीशतार्यतीशानं देशिकेन्द्रमहं भजे प्रपद्ये निरवद्यानां नषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शतगोपमुनीश्वरम् श्रीमद्रङ्गशतारिसंयमिवरात् लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघूत्वहाद्यषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिवेदे कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुरीणसाधकं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशतारियोगिचरणं न्यस्तात्मरक्षावरं श्रीमद्रङ्गशतारिवीररघुराल्लब्धागमान् तद्वयं ईर्षाडम्बविवर्जितम् शुभगुणैर्भान्तम् महद्वंशजम् वन्दे वत्सविभूषणम् बुधवरम् श्रीकृष्णमार्यम् सदा वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणम् बुधाग्र्यम् नारायणाद्यैन्द्रकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथजिशेखरमाश्रयामः केशवाद्यकृपापात्रम् द्विसमाधिगुणार्णवम् श्रीशताद्यतीशानम् देशिकेन्द्रमहं भजे रामानुजत्यापात्रज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तजराणि प्रणाय मेने अस्मन् गुरोद्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्मयानामाद्यस्य न कुलपतेर्गुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्चमदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं मुन्नगलमुगिर्पुर्यमुदन् கமலப்போதிரண்டுமென்னுடைய சென்னி கனியாக சேர்த்தினேன் தென்குலத்தார் பெண்ணு கடவுடையேன் ஞான்மையந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் ஷயந்தருகீழ் ஸ்ரீராமானுசமுனி தாளின மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கு மன்பால் எம்பும் கலித்துறை அந்தாதிவோதை நெஞ்சமே சொல்லின் தொய்வம் துணதடி போதுக்கு நாமெல்லாம் இந்த நாவின் உள்ளே அல்லும் பகலும் அவரும்படி நல்கர் சமய வெல்லும் பரமராமானுசா இதன் விண்ணப்பமே தேசமெல்லாம் முகந்திடவே பெரும்பூதூரில் சித்திரை இல்லாதிர நாள் வந்து தோன்னி காசினி மேல் வாதியர வெந்தரங்கர் கதியாக வாழ்ந்தருளும் எதிராசா முன் பூசுரர்கோன் திருவரங்கத்தமுதனாரும் பொன்னடி மேல் அந்தாதியாக போற்றி பேசியன கலித்துறை 108 பாட்டு துளையறவே என கருள் செய் பேணினியே. பூமன்னுமாது பொருந்தியமார் வன் புகழ் மலிந்த பாமன்னு மாற நடிவனிந்து இந்தவன் பல்கலையோரு தாம் மன்னவன் தவிராமானுகன் சரணாரவிந்தம் நாம் மன்னுகழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. எனக்கூற்ற செல்வம் இராமானுஷனென்னு இசையகில்லா மனக்கூற்ற மாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்கூற்ற அன்பரவன் திருநாமங்கள் சாற்றும் என்பாயின குற்றங்காணகில்லார் பத்தியே இங்கையல் இதன்றே. இப்போ இந்த ராமானுஜமுந்தாதி ஸ்ரீமதாசங்கருடைய நியமனத்தினால அனுபவிக்கிறதுல 5ஆம் பாட்டில் இருக்கும். இன்றைக்கு பெருமாள் மேல்கோட்டையிலிருந்து மைசூர் வழியா பெங்களூருக்கு எழுந்துருள் இருக்கு. இப்பதான் கொஞ்ச நாள், நாளைக்கும் நாளை மறுநாளும் இங்க அப்புறம் மேல சஞ்சாரம் இருக்கு. அடுத்த வாரத்துல அநேகமா ஆழ்வார் திருநகரி ஏழி ஆயிடும்னு நினைக்கிறேன். அடுத்த சனிக்கிழமை அதாவது இங்க ஆழ்வாருடைய உற்சவம் 10 நாள் வைகாசி விசாகம். அதுல முதல் 3 நாள் ஐசிங்கர்னாலே துவஜாரோகணம் பண்ணப்பட்டு 3 நாள் அங்க எழுந்தருள் இருந்து ஐசிங்கர் மங்களாசாசனம் பண்ணி தீர்த்த மரியாதை பிரசாதங்கள்லாம் ஸ்வீகரிச்சு பண்ணக்கூடியதான அதுக்காக எழுதுறாரு. அது அந்த இடத்துல அதை அனுபவிப்போம்.
இப்போ இந்த பாசுரத்துக்கு சாமான்யமா அர்த்தம் போன வாரமே சொல்லிட்டோம். அதுல இன்னும் கொஞ்சம் இருக்கிறத மீதியை பார்த்து எனக்குற்ற செல்வம் ராமானுஜனு இந்த ராமானுஜனை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு முதல் பாசுரத்துல சொன்னார். நெஞ்சானது அந்த ராமானுஜனை தவிர வேற ஒன்றும் நினைக்கலை அப்படின்றத இரண்டாம் பாசுரத்துல சொன்னார். பிரார்த்திச்சபடி தனக்கு தோழனா துணையா இருக்கக்கூடிய நெஞ்சாகப்பட்டது ராமானுஜனுடைய நாமத்தையே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னார். அதன்படியே நெஞ்சு கேட்டுது, வேற ஒன்றுத்தையும் நினைக்கலைன்னு சொன்னார். மூன்றாம் பாசுரத்துல அதனால தனக்கு உபகாரமா இருக்கக்கூடிய அந்த நெஞ்ச ஸ்தோத்திரம் பண்ணார், பேரியல் நெஞ்சே. நான்காம் பாசுரத்துல இப்படி அந்த நெஞ்சு ராமானுஜனே எப்பவும் துதி பாடக்கூடியதா அந்த அவனுடைய குணகீர்த்தனத்தை தவிர வேற ஒன்றும் அறியாது இருக்கிறதுனால மகான்களிடத்துல சேர்த்துத்தது அப்படின்னு சொன்னார். நாலாம் பாசுரத்துல தான் பெற்ற நன்மை என்ன அப்படின்னு சொன்னா ராமானுஜனையே நினைச்சத்தினால நெஞ்சாகப்பட்டது மகானிடத்துல, அதாவது திருவரங்க சமுதனார் விஷயத்துல கூறத்தாழ்வான் திருவடியில ஆசிரியிக்கும்படி பண்ணிச்சு. அது அப்படி உயர்ந்த ராமானுஜனிடத்துல அன்பு பூண்டவராக இருக்கக்கூடிய புறத்தாழ்வாரிடத்துல தன்னை அடிபணியும்படியா சேர்த்ததுனால இவருக்கு ஒன்றும் சிலையில்லை. அதே இதை நாம எல்லாரும் அனுசந்திச்சோம்னா நம்ம அவரவர்களுடைய ஆச்சாரியனை சேர்த்து வச்சதுனால மோக்ஷாந்த ஐஸ்வர்யம் நமக்கும் கிடைக்கிறதுனால எனக்கு சிலையில்லையே, எனக்கு எந்த விதமான ஸ்வரூப நாசம் இல்லை. ஏன்னா அனாதி காலமா நாம கர்மாக்களை பாப்பத்தினால பண்ணி 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 பல பிறவிகளை எடுக்கிறோமே, அந்த பிறவிகள் அறுபட்டு இனிமேட்டு எம்பெருமானுக்கு நித்திய சித்தமா இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவன் எம்பெருமானிடத்துல அடிமை பண்ணணும்ன்ற ஜீவனுடைய தன்மை இருக்கு. கைங்கரியம், அடிமை கைங்கரியம், ஏவல் தொழில் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீச்ச இதுவா இருக்கா மாதிரி தோணும். இல்லை, யாருமே எதுவும் பண்ணாத இருக்கிறதுன்றதே தெரியாது. ஒரு கைங்கரியம்ன்றது எப்படி அவர்களுடைய நம்முடைய மேம்பட்டவர்களா இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும், அதாவது ஆபீஸா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும், எங்கேயும் மேல்பட்டவருக்கு கீழ்படிஞ்சு பண்ணக்கூடியது. அதனால ஏவல் தொழில் அப்படின்னு சொல்றது இருந்தா சொந்தமா நாம எதனா பண்ணணும் சார். கை கட்டி வாழக்கூடாது, அவளுடைய ஏச்சு பேச்சுக்கெல்லாம் ஆளாகக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கைங்கரியம். பிரயோஜனம் இல்லைன்னு ஆபாத்துக்காக மேலே இருந்த வாரியா தோணலாம். ஆனா கைங்கரியம் தான் உள்ளபடி ரொம்ப ருச்சிக்கக்கூடியது. அது சந்தர்ப்பம் இருக்கு, அதை அனுபவிக்கலாம், அனுசந்தானம் அது எப்படின்ட்டு இது பண்ணு. அதனால அந்த கூறத்தாழ்வாருக்கு ஆட்பட்டத்தினால எனக்கு எதுவும் சிலை இல்லையேன்னு சாய்க்க. நம்முடைய அனுசந்தானத்துல அவரவர்களுடைய ஆச்சாரியர்கள், அழைக்கின்றர்கள், ஆண்டவன் இல்லை சுயமாச்சாரிய புருஷாய் யாரோ அவளுக்கு யாருன்னா ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனை நாம் அடிபணிஞ்சதுனால நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை அப்படின்றத சொன்ன. இதுக்கு மேல இப்படி ஸ்தோத்திரம் பண்ற ராமானுஜன் அனவரதம் இந்த ஸ்தோத்திரம் பண்றது சரியாகுமா அப்படின்னு சொன்ன அவரவர்களுடைய ஞான சக்திக்கு அனுகுணமான ஆச்சாரிய ஸ்திதி இந்த ராமானுஜனுடைய ஸ்தோத்திரம் பண்றது குறைவே வராது. அந்த ஸ்தோத்திரத்துல எந்த விதமான பழிப்புக்களும் வராது அப்படின்றத இந்த பாசுரத்துல சொல்ற. அதாவது அந்த மகானிடத்துல ஆசிரியத்தினால, ஆச்சாரியனுடைய திருவடியை ஆசிரியத்தினால ராமானுஜ தாசோஸ்மி அப்படின்னு நாமெல்லாம் சொல்றோமோ இல்ல, அந்த மந்திரோபதேசத்தின் போது தாபம் பூன்றம் தாசிய நாமம் அப்படின்னு என்றாலே மந்திரம் யாகம் அப்படின்ற 5 சம்ஸ்காரம், பஞ்சசம்ஸ்காரம், சமாசிரயணம்னு சொல்றக்கூடிய பஞ்சசம்ஸ்காரத்துல நடுநாயகமா இருக்கக்கூடிய ராமானுஜ தாசோஸ்மி தாசிய நாமத்தை நமக்குலாம் என்றாலே அந்த ராமானுஜனை பத்தி நாம ஸ்தோத்திரம் பண்ண எப்படி நாம இல்லை. இந்த இடத்துல நாம ஸ்தோத்திரம் பண்ணாலும் தப்பு இல்லை. ஆர்வத்தினால நாம எதை சொன்னாலும் பெருமாள் அதை
இளைய புன் கவிதையேனும் என்கிறார் கிணியவாரே அப்படின்னு காட்டார் தொண்டர்களுக்குடியார். அத போல நாம ஸ்தோத்திரம் பண்ணாலும் இந்த இடத்துல திருவரங்கத்தமுதனார் மகா மேதாவிலாகத்தை உடையவர் இந்த நூற்றந்தாதியை பாடுறதுனால இதை லோகத்துல பயிக்க மாட்டாளோ ராமானுஜனுடைய புகழ பாடுறையே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் அந்த பழிப்புக்கள்லாம் இதுக்கு பெருமையை தான் தருமையை தவிர வேற ஒன்றும் கொடுக்காது. அதனால இதுக்கு பெருமையை தவிர சிறுமையே ஒரு நாளும் இல்லை ராமானுஜனுடைய ஸ்துதி பண்றதுல அப்படின்றது இந்த பாசுரத்துல சாய்கிறேன். எனக்கு செல்வம் ராமானுஜன் என்று எனக்குற்ற செல்வம், நமக்கு உற்ற செல்வம் அதாவது தகுந்ததான சாஸ்திரமான செல்வம், அதாவது ஒவ்வொருவர்களுக்கு ஒவ்வொரு தகுதியை உடையது. அதாவது புருஷனுக்கு ஸ்திரீ வேண்டியதா இருக்கு, அதாவது ஒரு செல்வம் போல ஸ்திரீ தனம். ஒரு ஸ்திரீயா இருக்கவளுக்கு புருஷன் தனமாறா, பத்தியா இருக்கக்கூடியவன் தனமாறா. அப்ப தாய் தந்தையர்களுக்கு மக்கள் செல்வமா இருக்கு, மக்களுக்கு தாய் தந்தையர் செல்வமா இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செல்வங்கள் வேறையா இருக்கு. அது தகுந்ததா இருக்கணும்னா ஸ்திரீக்கு ஸ்திரீயே செல்வம் ஆகாது, புருஷனுக்கு புருஷனே ஆகாது, மக்களுக்கு மக்களே செல்வம் ஆகாது. அதனால பிரஜைன்னு இருந்தா ராஜா இருப்பான், ராஜாவுக்கு செல்வம் நன்மக்கள், நன்மக்களுக்கு செல்வம் நல்லரசு. இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தகுந்ததான செல்வம் வேறுபடும். அதுபோல எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் என்று, அதாவது எனக்குன்னா ஒவ்வொருத்தரும் தனக்கு உற்ற செல்வம் ராமானுஜன், தகுந்ததான செல்வம் அவரவர்களுக்கு தேவையானது தகுந்ததான செல்வம் ராமானுஜனே என்று இசையவில்லா மனக்குற்றமாந்தர், அதை ஒத்துக்கொள்ளாதவர்கள் இருக்காளே. இப்பதான் சொன்னோம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு செல்வம் வேறுபட்டு இருக்கிறதுன்னு சொல்லச்சு, எல்லாருக்கும் ஒரே செல்வமா எனக்கு தகுந்த செல்வம் ராமானுஜன் சொல்றது விரோதம் இல்லையா? மேல இந்த வரை அது விரோதமா தான் தெரியும். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் செல்வம் வேறுபட்டதுன்னு சொல்லச்சே, ஆனால் எல்லாருமே எனக்கு உற்ற செல்வம் ராமானுஜன் இசையில்லா மனக்குற்றமாந்தர்னு சொல்லச்சே, ஒத்துக்கொள்ளாதவர்கள் சொல்லச்சே, அப்ப எல்லாரும் ராமானுஜனே எனக்கு தகுந்ததான செல்வம்னு சொல்லணும். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த செல்வம்னு சொன்னா ஞானம் தான் செல்வம். ஒருத்தருடைய வாழ்க்கை செம்மையா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நல் மனைவி, நல் மக்கள், நல்ல உத்தியோகம், அதனால நல் வருமானம், அதுக்கு தகுந்த நல்ல குடியிருப்பு, அப்படி இப்படின்னு எல்லாம் நல்லதா அமைஞ்சதுன்னா அவர் நல்ல ரீதியில இருக்கிறார், உயர்ந்த செல்வம் படைத்தவர் அப்படின்னு சொல்றோம். இந்த உயர்த்தியான செல்வத்தை பெறறதுக்கு காரணம் என்னது அப்படின்னு சொன்னா அவர் கொண்டுள்ள ஞானம். அவர் கொண்டுள்ள அந்த ஞானம் இருக்குதே, அதுதான் அந்த உயர் செல்வத்துக்கு காரணம். எப்படின்னு சொன்ன நல் மனைவி அமையறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்ன, அந்த மனைவியினிடத்துல அவர் மனைவி, நம்ம நம்பி நாம அவ கைப்பிடித்திருக்கிறோம், அவளுடைய நல்வாழ்வுக்கு உண்டான எல்லா இதுவும் நம்மிடத்திலே நாம தான் நம்முடைய பொறுப்பு அப்படின்னு தெரிஞ்சுண்டு பிரீத்தியை செலுத்தினாத்தான் அது நல் மனைவி அமையும், இல்லைன்னா அமையாது. அதே போல மக்கள் விஷயத்திலும் நம்முடைய பசங்கள்னு சொன்ன என்ன மாதிரி அவளுக்கு நல்வாழ்வுக்கு உண்டானபடி அந்த தெரிஞ்சுண்டு அந்த ஞானத்தை செலுத்தி அவளை நல்ல வழியில கொண்டு போனாதான் அவள் நன்மக்களா இருப்பாள். அதுக்கும் ஞானம் தான் தேவை. இந்த சம்பாதிக்கக்கூடிய செல்வம் இருக்குதே, அதாவது மணி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணின்னு சொல்றானே, அதுவும் எப்படி இருக்கும்னா நம்முடைய பொறுப்பு என்ன, நமக்கு கொடுத்த காரிய விசேஷம் ஒரு இடத்துல அதை செவ்வனே செய்து முடித்து, செவ்வனேன்னா என்ன, அதை நல்லா பண்றது மாத்திரம் இல்லை, சகாலத்துல பண்ணி எல்லாம் அதுக்கு தகுந்தபடி பண்ணாதான் அந்த செல்வமும் வரும். அப்படி சம்பாதித்த செல்வமும் நல்ல ஞானம் இருந்தா தான்
நேர் மார்க்கத்துல நல் மார்க்கத்துல செலவு பண்ணினாத்தான் எதுவும் நிறைந்து நம்மத்துல அந்த செல்வம் நிறம் பெற்று வழங்கும். அதனால இப்படி பல விதத்துக்கும் ஞானம் தான் காரணம். அதனால இந்த இடத்துல எனக்குற்ற செல்வம் ராமானுஷன், அதனால எனக்கு உற்ற செல்வம் ராமானுஷன் அப்படின்னு சொன்னா, ராமானுஷன் நவநிதியான கிரந்தங்கள் பண்றாரு. அந்த 9 கிரந்தங்கள்னாலே பெறக்கூடியதான ஞானம் இருக்குது. அந்த ஞானம் தான் நமக்கு தகுந்ததான அந்த வழியிலே நாம போனாதான் எல்லாம் சரிபடும். ஏன் அப்படின்னு சொன்னா கீழே சொல்லிருக்கேன், சில விஷயங்கள்லாம் திருப்பி திருப்பியே சொல்ல வேண்டியதா வரும். அது நமக்கே அது தெரியும், இருந்தாலும் அந்தந்த சமயத்துல அதை சொன்னாதான் அது தெரியும். இப்போ நம்முடைய உடல் இருக்கு. உடல்னா எந்தெந்த உடலுக்கு எந்த உடல் பாகத்துக்கு உறுப்புகளுக்கு எப்படி எப்படி போஷணம் பண்ணணுமோ அப்படி பண்ணாதான் அந்தந்த உடல் உறுப்பு சரியா இருக்கு. கேசத்துக்கு அடிக்கக்கூடிய அந்த ஹேர் ஆயில கொண்டு பல்லுக்கு தடவ முடியாது, நகத்துக்கு தடவ முடியாது. நகத்துக்கு தடவை இதுல பண்ண முடியாது. அந்த மாதிரி அந்தந்த உறுப்புகளுக்கு தகுந்ததான காரியம் பண்ணணுமோ இல்லை. அது போல இந்த லோகம் மொத்தம் எம்பெருமானுடைய உடல், சேத்தனா சேத்தன பிரபஞ்சம் மொத்தம் எம்பெருமானுடைய உடல். அதனால எதையுமே நாம யாரையும் துவேஷிக்க கூடாது, சர்வபூத சுகிதா இருக்கணும் இத்தியாதி சாஸ்திரங்கள்லாம் சொன்னவர் ராமானுஜன் தான். இத்தியாதி சாஸ்திரங்களை ஒருமைப்படுத்தி சொன்னவர். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டார். பொய்யான விஷயத்துல நாம அதை கண்காணிச்சு அதுக்கு உண்டான படி அதோட கூட நாம உறவு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத போயிடும். அப்படின்னா லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துவெல்லாம் பொய்ன்னு சொன்னா நாம அனாதரம் பண்ணிட்டோம்னா மனைவி மக்கள்லாம் அனாதரம் பண்ண வேண்டி வந்துடும். அதே மாதிரி நம்முடைய தேகத்தை கூட அனாதரம் பண்ண வேண்டி வந்துடும். அப்போ நம்முடைய வாழ்க்கை செவ்வனே இருக்காது. அதே போல எம்பெருமான் வேறு, இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சம் வேறு அப்படின்னு அவனுக்கும் இதுக்கும் இது இல்லைன்னா அசக்தியான வஸ்துவை தான் ஒருத்தர் கை கொள்ளுவர்களே தவிர தாழ்ந்ததான வஸ்துவை ஒருத்தர் கை கொள்ள முடியாது. அப்போ இந்த சேத்தனா சேத்தனத்துல சம்பந்தப்பட்டிருக்கிற மறுபடியும் அந்த மதம், அதாவது துவைத்த மதம் வச்சுக்கோங்க. முதல்ல சொன்னது அத்வைத மதம். அத்வைத மதத்துல எம்பெருமான் ஒருத்தன் தான், பிரம்மன் தான் சத்தியம், மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டா நாமும் அந்த பொய்யாவோட இருக்கிறதோட உறவு வச்சுக்கிறதுல அர்த்தம் இல்லை அப்படின்னு தெரியுது. அப்ப நம்முடைய உலக வாழ்க்கையே அடிபட்டு போயிடும். அதே மாதிரி எம்பெருமான் தான் உயர்ந்தவன், இந்த சேத்தனா சேத்தனவெல்லாம் தாழ்ந்தது, இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது தனி அது தனின்னு சொல்லிட்டாக்கா யாருமே உயர்ந்த வஸ்துவை தான் விரும்பணுமே தவிர தாழ்ந்த வஸ்துவை விரும்பக்கூடாது. அதனால இந்த தாழ்ந்த வஸ்துவோட சம்பந்தம் வச்சுக்கிறது பிரயோஜனம் இல்லாத போயிடும். இப்போ அப்படி இல்லாம எம்பெருமான் உயிர் மற்றதெல்லாம் உடல் அப்படின்னு சொன்னா உயிரும் உடலும் சேர்ந்தே இருக்கிறதுனால ரெண்டும் சேர்ந்து விசிஷ்ட அத்வைதமா இருக்கக்கூடிய இந்த மதத்தை ஸ்தாபித்ததுனால நாம எம்பெருமானுடைய உறுப்பு அப்படின்னு தெரிஞ்சின்றோம்னா உடல்ல இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் ஒன்னோட ஒண்ணு. இப்போ நாக்கு இருக்குது, பல்லு இருக்குது. நாக்கு பேசத்தே அசையிறது, வாயும் அசையறதுனால பல்லும் ஆனா அந்த உறுப்பாகப்பட்டது இந்த நாக்குக்கு விரோதம் பண்றதா இல்லை. எப்போ நாம தாறுமாறா இருந்தா நாக்கை கடிச்சுன்றோன்றது வேற விஷயம். ஆனா எப்போ அது கண் இருக்குது, அதுக்கு இமை இருக்குது. அந்த கண்ணுல எதனா வரைச்சவே அந்த இமை மூடி அந்த கண்ணை பாதுகாக்கும். இப்படி ஒவ்வொரு உறுப்பும் இன்னொரு உறுப்புக்கு உபகாரமாகவும் அதுவாகவும் இருக்கிறதுனால அப்படி சேத்தனா சேத்தன பிரபஞ்சங்கள் மொத்தம் எம்பெருமானுடைய உடல் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அந்தந்த நமக்கு சம்பந்தம் இந்த ஒரு வியக்தி விசேஷம் நம்முடைய மனைவி இல்ல நம்முடைய பர்த்தா, இந்த சில வியக்தி விசேஷங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெண்கள், இன்னும் சில விசேஷங்கள் நம்முடைய பந்துக்கள், இன்னும் சில விசேஷங்களை நம்முடைய சுற்றுமுற்றத்தார் அப்படின்னு அவரவர்களுக்கு தகுந்தபடியா நாம் அவரவர்களோட கூட சகவாசத்தை வச்சுண்டு
அவர்களுக்கு நாமும் உபகாரம் பண்ணி அவர்களாலேயும் நாம் உபகாரம் பெற்று ஒருவருக்கொருவர் க்ஷேமமா வாழறதுக்கு உண்டான வழி வகுத்தவர் ராமானுஜன். இல்லைன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லை, இல்ல ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொன்னா இந்த மாதிரி எல்லாம் இல்லை. அதாவது நல் ஞானத்தை ராமானுஜன் சுருக்கத்தினாலே எல்லாமே அவர். அந்த ஞானம் தான பிரதானம். அந்த ஞானத்தை செம்மைப்படுத்தி நமக்கு ருஜி மார்க்கத்திலே அளித்தவர் ராமானுஜன். எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் என்று இதை ஒருத்தர் அவலம்பிக்காம இவர் என்ன பெரிய இது ஞானத்தை நமக்கு தருது, எத்தனையோ மதங்கள் இருக்கு, அது வழி நாம போவோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாளே, அப்படிப்பட்டவர்கள் இந்த ராமானுஜனை ஒத்துக்கொள்ளாதவர்கள். இசையில்லா மனக்குற்றமாந்தர் இந்த ராமானுஜனுடைய சித்தாந்தத்தை இசையாது வேறு மதங்கள்லாம் செல்லக்கூடிய மாந்தர் இருக்காளே, அவள்லாம் மனக்குற்றமாந்தர், தோஷத்தை உடைய மனசை உடையவர்கள், தோஷத்தோடு கூடின மனதை உடையவர்கள். அதனால பழிக்கில் உடனே ஒருத்தரை நாம ஒத்துக்கொள்ளலைன்னா என்ன பண்ணுவோம்னா அவரிடத்துல தோஷ ஆரோபணம் பண்ணுவோம். தோஷத்தை சொல்றது 3. தோஷ கதனம்னு ஒண்ணு, தோஷம் இருக்குது அத சொல்றது. அதுக்கப்புறம் தோஷ ஆரோபணம்னு ஒண்ணு, தோஷத்தை ஏறிட்டு சொல்றது, இல்லாத தோஷத்தையே அதுல இருக்கிறதா சொல்றது. அப்படி இருக்கக்கூடியதான நம்ம பிடிக்காதவர்கள், அதாவது ஒருவரை ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொன்னா அவளிடத்துல என்ன தோஷத்தை சொல்லலாம்னு பார்ப்பது. அப்போ பிடிக்காத வஸ்து நம்ம இடத்துல எத்தனையோ இருக்குது லோகத்துல. நமக்கு தேவையற்ற வஸ்து இல்ல, நமக்கு பிடிக்காத வஸ்து. அதை எப்ப நாம தோஷம் சொல்லுவோம்னா அது பெருமைப்பட இருந்து அது நம்ம அதனிடத்துல நாம வெறுப்பு கொண்டாதான் அது இருக்கணும். நம்ம தாழ்ந்த வஸ்துவனிடத்துல அந்த தோஷத்தெல்லாம் பார்க்க மாட்டோம். அது ஏதோ இருந்துட்டு போறது, நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இப்படி தோஷத்தை மனக்குற்றமாந்தர், தோஷத்தை உடையவர்களா இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் பழிக்கில் இந்த ராமானுஜனுக்கந்தாதியை பழிப்பர்களாகில் அதுவே இதுக்கு புகழாக அமையும். காரணம் என்னன்னா உயர்ந்த வஸ்துவை தான் ஒருத்தர் பழிப்பர்களே தவிர நீச்ச வஸ்துவை யாருமே பழிக்க மாட்டார். நீச்ச வஸ்து அதனுடைய சுபாவமே அது அப்படின்றதுனால யாரும் அதை பழிக்கவே மாட்டார்கள். அதான் உயர்ந்த வஸ்துவை அதனுடைய உயர்த்திய சகிக்க மாட்டாது, அதை பொறுத்து கொள்ள முடியாதனால அதுல இடத்துல தோஷங்களை ஆரோபிச்சு சொல்லனால, அதாவது வச்சுக்கோமே இந்த நூற்றந்தாதி விஷயத்துலதான் நம்ம சொல்லணும். இப்போ நூற்றந்தாதி திருவரங்க கமலநாத்னு ஒருவர், அவர் ராமானுஜரிடத்துல பண்ண காயத்ரியை போன்று புத்தி பாசுரம் தோறும் ராமானுஜன் ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அதாவது காயத்ரிக்கு உண்டான ஏற்றத்தை அதற்கு கொடுக்கிறார். காயத்ரி பிரதிபாத்திய நாராயணனை கூட விட்டுட்டார் அவர். அதுக்கு மேல இவர் இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் அப்படின்னு இதெல்லாம் சொன்னாக்கா அவருக்கு என்ன ஆகும்? அந்த ராமானுஜனையே புருஷார்த்தமாக சொல்லுகிறார் அப்படின்லாம் சொன்னா, எம்பெருமானை விட்டுட்டு இவர் ராமானுஜனையே ஸ்தோத்திரம் பண்றார் அப்படின்லாம் சொன்னா என்ன அர்த்தம்னா அவ வாயில தானா இதனுடைய புகழ்கள் அதை இப்படி பண்றார் அப்படி சொல்றார் அப்படின்னு சொன்ன அந்த புகழை சொல்லிதான். இப்போ சிசுபாலாதிகள்லாம் கூட எம்பெருமானுடைய புகழை, கண்ணன் எம்பெருமானுடைய புகழை சொல்லிதான் அப்படி அவனை அயோக்கியன் அப்படின்னு. அதனாலதான் ஆழ்வார் ஏசியே ஆயினும் இந்துழாய் மாயனையே பேசியே போக்காய் பிழை. அதாவது எம்பெருமான உனக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியலன்னா கூட, ஸ்தோத்திரம் பண்றது பொறுக்கல உனக்கு மற்றவாள் அது தெரியலேன்றது ஒண்ணு, அதுக்கப்புறம் அப்படியே இருந்தாலும் அது உன்னால பொறுத்து கொள்ள முடியலன்னா கூட அந்த எம்பெருமான இப்படி உயர்ந்தவன், அவன் என்ன உயர்ந்தவன் அப்படின்னு ஆக்ஷேபிச்சானாலும் ஏசியே ஆனாலும்
ஈந்துழாய் மாயனையே அந்த எம்பெருமானையே குளிர்ந்த தன்னந்துழாய சாத்தின்றிருக்க எம்பெருமானையே கேசியே போக்காய் பிழை உன்னுடைய பிழைப்பு அந்த எம்பெருமானையே வயதாவது போக்கு அப்படின்னு சொல்ற. காரணம் என்னன்னா இந்த வையத்தினாலேயே கிருஷ்ணன் நவநீத சோரம் பண்ணா திருடன் அப்படின்னு சொன்ன அந்த நவநீத சோரன்றத நினைச்சியோ இல்லை. அதே மாதிரி பூத்தனைய தாயாய் வந்ததையோட வஞ்சனைய அப்படியே உயிரையும் உண்டா அயோக்கியன் பாண்டவருக்கு பக்ஷபாதியா இருந்தா இப்படி எல்லாம் சொன்ன அவருடைய சொகுப கதனம் எப்படி வந்துடுது, அந்த சொகுப கதனம் எப்படியும் வந்துடுது. அதனால சிசுபாலாதிகள்லாம் எம்பெருமான வசித்தனால்தான் கடைசி காலத்துல எம்பெருமானுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சு. ரெண்டு விதம், அதாவது அவ வாங்கிட்ட வரப்படிக்கு அது கடைசி ஜென்மாவானால எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷம் சாட்சாத்காரம் கிடைச்சது. இருந்தாலும் அதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன, எப்படியோ எம்பெருமானுடைய நாமஸ்மரணம் நம்முடைய நல் ஏதுபூதமா இருக்கு அப்படின்றது. அதனால இப்படி ராமானுஜந்தாதியை ராமானுஜன தனக்கு செல்வம்னு ஒத்துக்கொள்ளாத விஷய முடியாதவர்கள் பழித்தாலும் அதற்கு புகழேயாகும். சாதாரண ஒருத்தர் நம்ம பழிச்சுட்டா அது நமக்கு புகழாகாது. இந்த விஷயத்துல புகழாகாதுன்னா பழிக்கிறான்னா நம்முடைய தோஷங்களே சொல்லுவது, அது நம்முடைய நீச்சத்தன்மையினால. ஆனா ராமானுஜனுடைய தன்மை உயர்ந்ததானத்தினால அதை ஒற்றுக்கொள்ள சகிக்க மாட்டாதவர்கள் பழித்தார்களாகி அது புகழே ஆகும். எனக்குற்ற செல்வம் ராமானுஜனின் இசையகில்லா மனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பரவன் திருநாமங்கள் சார்க்கும். சரி, இதுக்கப்புறம் அப்படின்னா இந்த கிரந்தத்துல தோஷமே இராதோ அப்படின்னு சொன்னா தோஷம் இருந்தாலும் பரவாயில்லை. ராமானுஜனுடைய நிகழ்னால அந்த ராமானுஜனை பழிக்கிறதுனால இந்த கிரந்தம் ஏற்றமுடையது சொன்னோம். சரி, நல்லோர்கள் இதை என்ன பண்ணுவார்கள், இதுல குற்றம் குறைகள் காண மாட்டாளா அப்படின்னு சொன்னா அவன் மன்னிய சீர் அந்த எம்பெருமானார் ராமானுஜனுக்கு தர அந்த ராமானுஜனிடத்திலே மன்னிய சீர் திருடமா பொருந்திருக்கக்கூடியதான அந்த சீர் கல்யாண குணம் இருக்குது. அதாவது லோக மொத்தத்தையும் உஜ்ஜீவிக்க வேண்டும், உஜ்ஜீவித்து அருள வேண்டும், உஜ்ஜீவித்து அருள வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணம் கல்யாண குணம் இருக்குது. அவன் மன்னிய சீர் அவனிடத்திலே மன்னிதல்னா திருடமா இருக்கிறது. அந்த ராமானுஜரிடத்திலே இருக்கக்கூடியதான விட்டு பிரியாத குணமா இருக்கக்கூடிய அந்த கல்யாண குணம் மன்னிய சீர் தனக்கு உற்ற தனக்குற்றவன் அன்பரவன் திருநாமங்கள் சாற்றும். அதனால அது தனக்கு உற்ற அன்பரவர் அந்த நித்திய கல்யாண குணங்கள் தனக்கு, அந்த கல்யாண குணங்களுக்கு உற்ற அன்பர் தகுதியான அன்பர்கள், அதிலே ஈடுபாடு கொண்ட அன்பர்களே அந்த மகான்கள் என்ன பண்ணுவார்கள்னா எனக்கு என்பா திருநாமங்கள் சாற்றும். அவன் திருநாமங்கள் சாற்றும். இந்த ராமானுஜனுடைய திருநாமத்தை சாற்றக்கூடியதான இந்த நூற்றந்தாதி ராமானுஜ நூற்றந்தாதிக்கு அந்த சாற்றும் என்னுடைய பாட்டு சந்தஸ்துக்கள் நிறைந்ததான விருத்தங்கள் நிறைந்ததான கட்டளை கலைப்பு பாடியிருக்காரோ பாவினம் என் பாயினம் அந்த சந்தஸ்துக்கள் நிறைந்ததான கூட்டம் கொண்ட அந்த பாவிலே குற்றங்காணகில்லார் என்ன அதுல குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை பார்க்க மாட்டார்கள். காரணம் என்னன்னா அவர்களோ மகான். அந்த மகான்கள் இது சொல்லக்கூடிய விஷயம் ராமானுஜன தப்பியானத்தினாலே அந்த ராமானுஜனுடைய கல்யாண குணங்களை எப்போதுமே அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறதுனால அந்த கல்யாண குணங்களை சொல்லுகிறது அப்படின்ற ஒரே நோக்கோட இதிலே குற்றம் குறை இருந்தாலும் அதை காணமாட்டார்கள்
என் பாயின குற்றங்காணவில்லார். இதிலே குற்றம் குறை காண மாட்டார்கள். ஏன்னு சொன்னார், பத்தியே இந்த இயல்பு என்றே இந்த ஸ்தோத்திரமாகப்பட்டது, ராமானுஜன் பந்தியாகப்பட்டது பத்தியே இந்த இயல்பு. அந்த ராமானுஜத்துல இருக்கக்கூடியதான பக்தியோட கூடினதான பிரவೃத்தியை. இது எதனால நான் பாடுகிறேன்னு சொன்ன, ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரியனாக பிராச்சாரியனாக இருக்கக்கூடிய ராமானுஜன் அவனிடத்திலே இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தியை எப்படி ஆச்சாரியன் பிராச்சாரியனை பாடினா புகழ்ந்தாக்கா ஆச்சாரியன் திருவுள்ளம் உகக்கும். அதாவது பிராச்சாரியனா இருக்கக்கூடிய ராமானுஜனை பாடினா ஆச்சாரியனா இருக்கக்கூடிய கூறத்தாழ்வான் திருவுள்ளம் உகக்கும். அப்படின்ற அந்த பக்தியோட கூடினதா இருக்கிறதுனாலே அதனாலே ஏற்பட்டதான பிரவೃத்தி, பக்தியைந்த இயல், அந்த சுபாவம் பிரவೃத்தி ஆனதுனால அந்த சுபாவத்தை உடையக்கூடியதா இது என்று அமுதனாருடைய பக்தியினாலே வெள்ளப்பெருக்கினாலே வந்த இந்த பாசுரமாகப்பட்டது. இதிலே ராமானுஜனுடைய குணங்கள் கூறப்பட்டிருக்கிறது. அதை அனுபவிப்போம் அப்படின்ற ஒரே நோக்கோடு தான் பார்ப்பர்களே தவிர இதில் இருக்கக்கூடிய குறைகளை காண மாட்டார்கள். எனக்குற்ற செல்வம் இராமானுஜன் என்று இசையில்லா மனக்குற்ற மாந்தர் பழிக்கில் புகழ். இப்படின்றத அந்த ஒத்துக்கொள்ளாத வாழ் விஷயத்துல எனக்குற்ற செல்வம் அப்படின்னு சொன்னோம் ராமானுஜன் என்று. அதுக்கப்புறம் எனக்குற்ற செல்வமி ராமானுஜன் என்று அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பரவன். அதாவது எனக்குற்ற செல்வம் ராமானுஜன், அந்த ராமானுஜனுடைய குணத்திலே ஈடுபாடு கொண்ட அன்பர்களுக்கும் இது பொருந்தும். அதுக்கப்புறம் பத்தியே இந்த இயல்புன்னு சொன்ன, அப்படி பத்தியோட கூட பாடக்கூடிய எனக்குற்ற செல்வமே ராமானுஜன்னு பத்தியே இந்த இயல்பு தண்ணே அந்த பக்தியோட கூடின பாசுரங்கள் அப்படின்றதுலயும் இந்த மூன்று இடத்துலயுமே இந்த பதமாக அன்வை. எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் இசையில்லா மனக்குற்றமாந்தர், எனக்கு ராமானுஜன் செல்வம் ஒத்துக்கொள்ளாதவர்கள் அர்த்தம். அதுக்கப்புறம் அவன் மன்னிய சீர் தனக்குற்றவர், ராமானுஜனுடைய கல்யாண குணத்திலேயே ஈடுபட்டிருக்கக்கூடிய மகான்கள் இதிலே பழி தோஷத்தை பார்க்க மாட்டார்கள் சொல்லுவேன். அந்த ராமானுஜன் மன்னிய சீர்ந்த அந்த மகான்களுக்கும் இது விசேஷணமா வரும், அட்ஜெக்டிவா வரும். எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் என்று அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பர் அப்படின்றதுலயும் வரும். என்பா குற்றம் காணகில்லா பத்தியே இந்த என்னன்னு இருக்க, அந்த இடத்துல என்னுடைய பாவாகப்பட்டது சந்தஸோட கூடின இந்த கட்டளை கலித்துறை பாவாகப்பட்டது பக்தி பக்தி பெருக்காலே வந்ததுன்னு சொன்னாரே, அந்த எண் அதாவது தனக்கு அமுதனாருக்கு இது பொருந்தும். எனக்குற்ற செல்வமி ராமானுஜன் என்று என்பா அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய பாய் குற்றம் காணகின்றார் அப்படின்னு மூன்று இடத்துலயும் இந்த எனக்குற்ற செல்வம் ராமானுஜன். எனக்குற்ற செல்வம் ராமானுஜன் விஷயவில்லாமனக்குற்றமாந்தர் பழிக்கில் புகழ் அவன் மன்னிய சீர் தனக்குற்ற அன்பரவன் திருநாமங்கள் சாத்தும் என்பாயின குற்றங் காணவில்லார் பத்தியே இந்த இயல் இதன்றே. அதனால ஆழ்வார்கள்லாம் கூட இப்போ திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல ஒரு இருக்கு, மானமரும் எண்ணோக்கி வைதேவியின் துணையா காணமரும் கல்லதர் போய் காடுரைந்தான் காணேடி அப்படின்னு கொண்டாட்டியோட கூட காட்டுக்கு போனானே அவன்னு ஒருத்தர் ஏசுற. மானவரும் எண்ணோக்கி வைதேவி இது துணையா காணவரும் கல்லதர் போய் காடுரைந்தான் காணேடி. உன்னுடைய ஆசாமி எப்பேற்பட்டவன், கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில காட்டுக்கு ஆசின்னு போலாம். அதுதான் சக்கரவர்த்தி ஆரத்துக்கு கைலாகாரவன் காட்டுக்கு போனான் பார் அப்படின்னு. காணமரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவர்க்கம் சென்னி மலர் கண்டாய் சாதலே. அதுக்கு குத்தியா
அந்த காணவரும் கல்லகர் போய் காடுரைந்த பொன்னடி இருக்குதே, இப்படி வைதேவியின் துணையா போனானே, அந்த இப்பதான் ராவண சம்மாரான உடனே அந்த திருவடியை எல்லாரும் வானவர்கள்லாம் சென்னியிலே தரித்து கொண்டார்கள். தங்களுக்கு தீங்கிழைத்த ராவண சம்ஹாரம் பண்ண தேவாதி தேவன் அப்படின்னு சொல்லி பண்ணார்கள். அதனால எம்பெருமான அழிப்பு அது அழிப்பா, அது புகழல தான் கொண்டு முடியும். அது போல இவர் எம்பெருமானாருடைய புகழை பழித்தாலும் அது புகழல தான் கொண்டு முடியுமே தவிர. அதே மாதிரி கண்ணன் விஷயத்திலே கற்றினம் மேய்த்தலும் மேய்த்த பெற்றான், காடுவாய் சாதியுமாக பெற்றான், பற்றி உரலிடையா புண்டான் பாவிவாள் அப்படின்னு உங்களுக்கு வச்சுக்கொள்வோம் மேல போதும். எல்லாரும் என்ன சொல்றாங்க, மாடு மேய்க்கிற பையன், கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான். அதுக்கப்புறம் இடஜாதியில பிறந்த காடுவாய் சாதி, மத்தியானம் எல்லாம் காட்டுல திரியக்கூடிய ஜாதி, அதுல பிறந்தான். பற்றி உரலிடையா பூண்டான், அங்கங்க வண்ணி அதையும் திருடிட்டு உரல்ல கட்டுண்டு இது பண்ணான். அப்படி இதுல கறவகள் பின் சென்னு காணம் சேர்ந்துங்கோம் அப்படின்ற ரீதியில இப்படி காட்டுக்கு போறானே, அதுவே ரொம்ப உயர்ந்ததான சாஸ்திரத்தை காண்பிச்சு தன்னுடைய திருவுடைய எம்பெருமான் தரான். கற்றினம் மேய்ச்சலும் மேய்க்க பெற்றான், காடுவாய் சாதியுமாக பெற்றான் தானே சொன்னோம். அப்படி அனுசந்தானம் பண்ணாரே. கறவர்கள் பின் சென்னு காணம் சேர்ந்துங்கோ, கரணங்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளித்த மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கறவைன்னு சொல்றது ஆச்சாரியார். அந்த பசுவா சொல்லக்கூடியது வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பார், மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அவர்களுக்கு தகுந்தபடியா ஞானத்தை அருளக்கூடிய எந்த பாத்திரம், அதாவது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மருந்த டாக்டர் கொடுக்கறது இல்லை. ஒரே வியாதியா இருந்தா கூட அந்த வியாதி போறதுக்கு அவாவாளுடைய பாடியினுடைய கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கலாம். அதே மாதிரி ஆச்சாரியன் ஞானத்தை போதிக்கிறது, உபதேசம் பண்றது அவரவர்களுக்கு தகுந்ததுதான். உயர்த்தியா இருக்கிறவர்களுக்கு இப்படிலாம் நீ அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்றேன். சாமான்யமா இருக்கும் இது மாத்திரம் பண்ணு, அவரவர்களுக்கு தகுந்ததுதான். அவருக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டம் அப்படின்னு நாம் மேலே இருந்த வரையா அவரை தூஷிக்கிறோம். அது ரொம்ப தப்பு. டாக்டர் கிட்ட போய் மாதிரி தூஷிக்கிறோம். அவருக்கு மாத்திரம் 20 நாளைக்கு டோஸ் கொடுத்துருக்கு, ஒரு கோர்ஸ் சாப்பிடணும், இவரை மாத்திரம் 2 நாளைக்கு, 2 பேரும் ஒரே வியாதியாக ஒரே ஆற்றுலேருந்து வந்திருக்கோம் கேட்டு இருக்குமோ இல்லை. அதனால அந்தந்த பாடு. அதை போல கறவகை ஏற்ற கலங்கள் எதிர்போங்கி நீங்கள்ப்பா அந்தந்த களம் பார்த்தோம். அந்த மனுஷாள் எப்படி அந்த சற்பாத்திரங்கள் எப்படி சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ அவரவர்களுக்கு தகுந்த உபதேசத்தை பண்ணக்கூடிய அந்த கறவகள் பின் சென்று காணம் சேர்ந்துங்கோ. காணம் அப்படின்றது திருப்பினா நாகம், நாகம் பரேண ஸ்திதா யா அயோத்தியேதி இதுதா நாகம் பரேண ஸ்திதா அயோத்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதான். கலங்கா பெருநகரம்னு சொல்லக்கூடியதுக்கு நாகம்னு பேர், அதாவது வைகுண்ட லோகத்துக்கு. கரவகை சென்று அந்த ஆச்சாரியர்களுடைய வழியே அவர்கள் சென்று காணம், காணம்னா நாகம், அந்த காணத்தை மறைச்சு சொல்ற நாகம்ன்றது. அந்த இடத்துல காணம் காடுதான், மாடு பின்னால போய் பசு பின்னால போய் காணம் கட்டிட்டு போன சாப்பிட்டு சேர்ந்து போகும்னு அர்த்தம். அதை இதை உள்வு அர்த்தம் பார்த்தா அந்த கரகளா இருக்கக்கூடிய பின்னால சென்று முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாயக பின்னடி பார்த்து பெரும் பதம் ஏறுவோமே. அப்படி ஆச்சாரியர்கள் போற வழியிலேயே அப்படியே பின்னடி பார்த்து நாமும் அவருடைய நிழல் போல, நிழல் எப்படி விட்டு பிரியாது இருக்குமோ அந்த திருவடி நிழல் தலை எங்கேயோ இருக்கும், உடல் எங்கேயோ இருக்கும், ஆனா அடி மாத்திரம் அந்த அடியிலே இருக்கும். அந்த மாதிரி முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாயன, அந்த ஆச்சாரியனுடைய அடி பார்த்து அப்படியே அந்த அடியினுடைய சாய போல அப்படியே பின்னடி பார்த்து பெரும்பதம் ஏறுவது.
அதனாலே கறவைகள் பின் சென்று தானம் நாக்கம் சேர்ந்து உண்டோம். அந்த நாக்கம் வைகுந்த லோகத்துல போய் சேர்ந்து அந்த பிரம்மனா சக அந்த எம்பெருமானோட கூட அப்படியே நாம் அனுபவிப்போம்னு சொல்லக்கூடியதா இருக்குது. அதனால கற்றினம் மேய்க்கலும் மேய்க்க பெற்றான்னு அவனை இழிச்சு சொன்னாலும், காடுவாழ் சாதியமாக பெற்றான்னு சொன்னாலும் அது அவனுக்கு புகழைய தவிர இழி சொல்லில்லை. அது போல இந்த இடத்துல பழிச்சாலும் புகழ்தான், பழிக்காதவர்களும் அவருடைய கல்யாண குணத்துல ஈடுபட்டவர்களும் எப்படி ராமானுஜனுடைய இதுக்கு முன்ன இல்லாம இப்படி 108 பாசுரங்களை காயத்ரியை போல தியானம் பண்ணக்கூடிய 108 நாமாக்கள் அப்படியே சொல்லி புகழ சொல்லி இருக்கக்கூடிய உயர்ந்ததான கிரந்தம் அப்படின்னு தான் இது. அதனால இப்படி சுபாவத்தை உடைய ராமானுஜனை புகழக்கூடிய சுபாவத்துல திளைத்திருக்கவருடைய பாவாக இது அந்த சுபாவத்தினாலே ஏற்பட்ட கிரந்தம் அப்படின்னு அவர்களும் அங்கீகாரம் ஸ்தோத்திரமே பண்ணுவர்களே தவிர ஏனகேனாபி பிரகாரம் எந்த ஒரு விதத்தினாலேயும் இந்த பாட்டுக்காகப்பட்டது குறைத்தல் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்குற்ற செல்வம் இராமானுஜன் என்னிசையில்லான குற்றமாந்தர் பழிப்பில் புகழ் அவன் மன்னிய சீரு தனக்குற்ற அன்பரவன் திருநாமங்கள் சாற்றுமென்பா இனக்குற்றங்காணகில்லா பத்தியே இந்த இயல்பென்றே. இந்த பத்தியே இந்த இயல்பு இது என்றே அப்படின்னு பாடம். சில பாடங்கள் பத்தியேந்த இயல் இது என்றேன், இயல்பிதென்றே இயல்பு இது என்று. இயல்புன்னா அப்ப சுபாவம்னு அர்த்தம். இயல் இதென்றேன்னு சொன்னாக்கா இயல் இயல்னா அந்த சந்தஸ் நிறைந்ததான கட்டளை கலித்துறையில உண்டான பாட்டின் பாசுரம் 6ஆம் பாசுரம். இயலும் பொருளும் இசையத்தொடுத்து கவிகளன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுஜனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல் விண்ணனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. இயலும் பொருளும் இசையத்தொடுத்து கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்துமி ராமானுஜனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பத்தி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல் விண்ணனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. பாசுரத்துல இந்த பக்தியினாலே உண்டானதான சுபாவத்தினாலே ஏற்பட்ட பாசுரங்கள் அப்படின்னு கொண்டாடுவர்கள், குற்றம் காணவில்லான்னு சொன்னார். இந்த பாசுரத்துல அந்த பக்தி இவரிடத்துல தன்னிடத்துல இருக்குதா அப்படின்னு சொன்னா அந்த இந்த இடத்துல அப்படி இல்லைன்னாலும் அவனுடைய கீர்த்தியே புகழ சொல்றதுல இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்குது. ஆனா அந்த பக்தி அவ்வளவு இல்லை அப்படின்றத இல்லாத போனாலும் அந்த பக்தி தனக்கு இல்லைன்னாலும் அந்த என்ன ராமானுஜனுடைய குணமோ ரொம்ப உயர்ந்தது. அந்த குணத்துக்கு தகுந்த பக்தி, அதாவது லோகத்துல ஒருத்தர் இடத்துல நாம போறோம்னு சொன்னா அவருக்கு தகுந்த தகுதி நம்ம இடத்துல இருக்குதா, அவரை போய் அப்ரோச் பண்றதுக்கு அப்படின்னு பாக்குறோம். அவர் உயர்ந்த இடம், இப்ப சம்பந்தமே வச்சுக்கிறோம் வச்சு, அப்போ அவர்கள் ரொம்ப பெரிய பணக்காரர், நமக்கு அவ்வளவு இல்லை அப்படின்னு அந்த இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு யோஜனை பண்றோம். சில இடத்துல வரத்தே பெருமாளுடைய அனுகிரகம் ரொம்ப பணக்காரர்களுக்கு ரொம்ப ஏழையா வந்து சகஜமா நன்னாவும் இருக்கிறது. அது அப்போ அது அந்த இடத்துல அது தப்பான்னா தப்பு இல்லை. விவாத சமயோத சோபத்தேன்னு விவாதமா இருந்தாலும் விவாகமா இருந்தாலும், விவாதம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம், அதாவது ஒரு நிஷ்கர்ஷம் பண்றதுக்கு சொன்ன ஈக்குவல் நாலேஜ் உள்ளவாதான் அதை பண்ண முடியுமே தவிர
முட்டாள் வியாபகரா இருக்கக்கூடிய வாக்குவாதம் பண்ண ரெண்டும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி விவாகமும் தகுந்தவர்களோட பண்ணிக்கலன்னா அது இல்லை. இப்போ பணத்தினால ஏற்ற குறைச்சல்ன்றது குணத்தினால அது சரியா போயிடும். அந்த இடத்துலயும் சரியில்லாத சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியான சம்பந்தமே. நாம பணம் ஒரு ஆஸ்பெக்ட மாத்திரம் பார்த்தோம்னா அது சரியில்லைன்னு நினைக்கிறோம். இல்லை, குணத்தினாலே அது சரியாக போயிடும். அதனால எப்பவுமே அது போல இந்த இடத்துல அந்த விஷயானுகுணமா தனக்கு ஸ்தோத்திர யுக்தமா இல்லைன்னாலும் அந்த ஆர்வம்னு ஒண்ணு இருக்குது. அதனால இது சரியா போறது அப்படின்றது இந்த இடத்துல சொல்ற. இயலும் பொருளும் விஷயத்தொடுத்து, இயலும் பொருளும் விஷயத்தொடுத்து. இயல்னு சொன்னாக்கா சப்தங்கள்லாம் சந்தஸ்லாம் நிறைந்ததான பாட்டுன்னு அர்த்தம். இயல்னா சப்தம், இயற்பான்னு அதனாலதான் பேர். இன்னொன்றுக்கு மற்றத்துக்கெல்லாம் இசைப்பான்னு பேர். அது இசையோட கூட இருக்கக்கூடிய பா இசைப்பா. இயற்பான்னா சப்தங்கள், அதுலயும் சப்தம் உண்டு. அதுல எல்லாத்துலயுமே சப்தம் உண்டு. அதுக்கு மேல அதுக்கு ராகம் இசை இருக்கிறதுனால அது பிராதானியம் போய் அது இசைப்பான்னு வந்து. இதுல இயல் மாத்திரம் இருக்கிறதுனால இயல் பிராதானியமா இருக்கிறதுனால இயற்பா. அப்படி அந்த சந்தஸ் கட்டளை கலித்துறையிலே பாடினாரே இயலும் பொருளும். அதுக்கப்புறம் சந்தஸ் இருக்கலாம், சப்தங்கள் இருக்கலாம். ஆனா வளவளவளான்னு சப்தம் இருக்குமே தவிர அதுல தேறின பொருள் ஒண்ணுமே இருக்காது. ஆனா பார்க்கறதுக்கு சப்த ஜாலம் இருக்கும். அதுல இருந்து சாரமா என்ன விஷயத்தை எடுக்க முடியும்னா ஒரு விஷயமும் தேறின பொருளா இருக்காது. அது மட்டுக்கு தாறுமாற ஏதோ இதை ஒண்ணு சொல்லும் அதை ஒண்ணு சொல்லும் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்படி இல்லாம அந்த சந்தஸ் இருக்கிறதோட கூட கட்டளை கலித்துறையோட இருக்கிறதோட கூட பொருளும் இசையத்தோடு ஒரு சப்தங்கள்னா எல்லா சப்தத்துக்கும் பொருள் இருக்கும். அந்த பொருள் இசைவா இருக்கும். அதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு பாசுரத்துல ஒண்ணு சொல்றது, இன்னொரு பாசுரத்துல ஒண்ணு சொல்றது. அதாவது இப்படி சொல்றேன், ஒரு பாசுரத்துல இந்த நூற்றந்தாதியில பொதுவா ஒரு பாசுரத்துல நாராயணனே பறந்தது, அடுத்த பாசுரத்துல சிவனது, அடுத்த பாசுரத்துல நாஸ்திகம் மாதிரி அதை தள்ளி கொடுக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றும் போயிட்டே இருந்துன்னா ஆனா பாட்டு மாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது பிரயோஜனம். இயலும் பொருளும் விஷயத்தோடு ஒன்னோட ஒண்ணு ஒருவையா அழகா சேர்ந்து இருக்கணும், ஒன்று இருக்கும். இது தனியாக இருக்குல்ல. இப்போ மாலையே தொடுத்தா கூட அந்த மாலையில அந்த பல வண்ண புஷ்பங்கள் இருக்க, அந்த புஷ்பங்கள் ஒன்னோட ஒண்ணு பரஸ்பர பரபாகத்தை உடையதுன்ற மாதிரி நம்ம சேர்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா தாறுமாறா வச்சுக்கிட்டா அந்த மாலை சோபிக்காது. அது போல இயலும் பொருளும் விஷயத்தோடு அப்படி மகான்கள் இருக்காளே ஈன் கவிகள் அன்பால், ஈன் கவிகள் அப்படி செய்யக்கூடியதான இசையத்தொடுக்கு விலட்சணமான கவிகள் இருக்காளே அவள்லாம் அதுக்கு சாமர்த்தியம் உடையவர்கள். கவிகள்னா கவி கிராந்த கரிசி நல்லத்தை சொல்லக்கூடிய கவிகள். அவர்கள் தங்களுடைய மொழிகளாலே லோகத்துக்கு உபதேசம் பண்ணக்கூடிய மூலமா அவள்லாம் நல்ல ஸ்லோகங்கள்லாம் பாசுரங்கள்லாம் பண்றான். அப்படிப்பட்ட ஈன் கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்க்கும். அப்படி சாமர்த்தியம் உடையவர்கள் இருக்காளே அவள்லாம் அன்பு கொண்டு அன்பால் மயல் கொண்டு அந்த ராமானுஜனிடத்தில் இருக்க பிரீத்தியை கொண்டிருக்காள். அந்த பிரீத்தியோட கூட மயல் கொண்டு அவனிடத்துல அப்படியே மையல் வியாமோகம் கொண்டு அந்த ராமானுஜனிடத்துல அப்படியே ஈடுபட்டு வாழ்க்கும் இராமானுஜனை. அவர்களுக்கு நல்லா பாட தெரியும். அந்த பாடக்கூடிய நல்ல இது சுபாவத்தை உடைய கேலிபருடைய அந்த இவாள் இருக்காளே கவிகள் அன்போடு கூடி அன்போட கூட வியாமோகத்தை கொண்டு வாழ்க்கும். அப்படி பாடக்கூடிய ராமானுஜன், அந்த ராமானுஜனை மதியின்மையால் எனக்கு ஞானம் இல்லாதனால பயிலும் கவிகளில்
அந்த மதியின்மையால் பயிலும் கவிகளில் அந்த ராமானுஜனை அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்றாளே, அந்த கவியில மதியின்மையினால பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால், அந்த என் ராமானுஜனிடத்துல பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால், என்னுடைய பாவி நெஞ்சு, பாபிஷ்டமான நெஞ்சு. ஏன் பக்தி இல்லை ஒரு இவ்வளவு உயர்ந்த விஷயத்துல? என்ன பாப்பம் கண்ணை மறைக்கிறதுன்னு சொல்றோமோ இல்லை, அது மாதிரி பாப்ப பூயிஷ்டமா இருக்கிறதுனாலே ராமானுஜனிடத்திலே பக்தி இல்லை. பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால், அப்படி பாபத்தை பாபிஷ்டமான நெஞ்சினாலே அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி. அந்த ராமானுஜனுடைய பெருங்குணத்தை மொழியறதுக்காக முயல்கிறேன், அதாவது பிரயத்தனப்படுகிறேன். அப்படி இது இல்லைன்னாலும், மதி இல்லைன்னாலும், பக்தியும் இல்லைன்னாலும் பெருங்கீர்த்தியை மொழியறதுக்காக இருக்கணும். இந்த இடத்துல இயலும் பொருளும் இசையத்தொடுத்து கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுஷனை, அப்படி மதியின்மையால் இயலும் பொருளும் இசையத்தொடுத்து கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும். மதியின்மையால் அப்படின்னு சொல்ற இடத்துல விலட்சணமா அதாவது ஆச்சாரியனை பாடுறதுன்னு சொன்னாக்கா, குரோர் நாம சபையா ஜபேத்து அப்படின்னு இருக்கு. குருவனுடைய நாமத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் தெரியுது. அதோட கூட ஆச்சாரியனை தேவனை போல உபாசனம் பண்ணணும்னு சொல்லுது. ஆச்சாரியனை தேவனை போல உபாசனம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. எப்படி உபனிஷத்துக்கெல்லாம் எம்பெருமான புகழறதோ அதே ரீதியிலேயே ஆச்சாரியனையும் நாம ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணாம பக்தி இல்லை, பக்தி இல்லாத என் பாவி நெஞ்சால், என்னுடைய பாபிஷ்டமான நெஞ்சினாலே அந்த எம்பெருமானுடைய பெருங்கீர்த்தின்னா அளவே இல்லாது. எம்பெருமானுக்கு எப்படி அளவற்ற குணங்கள் இருக்குதோ அதை போல எம்பெருமானுடைய குணத்தை அளவிட முடியாதோ, அனந்த கல்யாண குணகணன் அப்படின்னு சொல்றமே, அதை போல இருக்கக்கூடிய பெரும் கீர்த்திகளை பேசுவதற்காக மதியின்மையால் முயல்கின்றன. இது இல்லாம அந்த உபனிஷத்துலாம் சொன்னபடிக்கு, உபனிஷத்துல இந்த இடத்துல மதியின்மையான்னு சொல்லிருக்க, அப்படி இருக்கே இவர் முயல்றாரு அப்படின்னு சொன்னா, உபனிஷத்துக்கள் கூட எம்பெருமான புகழ்ந்துட்டே வந்து எம்பெருமானுடைய புகழ சொல்லி மனசுக்கும் வாக்குக்கும் கேட்ட அறிவறியன் அப்படின்னு பின்வாங்கிடுச்சு. அப்படி எம்பெருமானுடைய குணங்கள் போல எம்பெருமானாருடைய குணமும் இருந்தாலும், அளவற்றதா இருந்தாலும், அது சொந்தத்துக்கு மதி இல்லைன்னாலும் முயல்றது தகுந்ததே. அதுக்காக நமக்கு மதி இல்லை அப்படின்னு சொல்லி பின்வாங்க கூடாது. யதாசக்தி ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக. இல்லைன்னா இப்ப எம்பெருமானுடைய குணத்தை கூட முழுசும் சொல்ல முடியல, அதனால வேற அப்படியே விட்டுள்ளே சொல்லிதான் பின்வாங்கிட்டே தவிர சொல்லாத விடலை. இல்லைன்னா அப்ப எம்பெருமானுடைய குணமே நமக்கு தெரியாத போயிடும். அதனால பெருங்கீர்த்தி மொழிந்திட முயல்கின்றனன் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே அப்படின்னு சாட்சி. மதி இல்லாதனால விட்டுடக்கூடாது. யதாசக்தி ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணும். இயலும் பொருளும் விஷயத்தொடுத்து கவிகள் அன்பால் மகள் கொண்டு வாழ்த்தும் ராமானுஷனை. அதனால எத்தனையோ பேர்
மங்களாசாசனம் கவிகள்லாம் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய ராமானுஜன். இயலும் பொருளும் விஷயத்தோடுக்கு என்ன கீழ் ஆரம்பத்திலே பல்கலையோ தாம் மன்னவந்தரி ராமானுஜன் முதல் பாசுரத்திலேயே சொன்னார். அந்த மாதிரி பல கலை வல்லுநர்களும் ராமானுஜன் தங்களுடைய கலைகள்லாம் நெய் அப்படின்னு நிரூபிச்சு கொடுத்ததுனால ஒவ்வொருத்தரும் ராமானுஜனை ஸ்தோத்திரம் பண்றதுனால அப்படிப்பட்ட ராமானுஜனை அவள் அந்தந்த பங்குக்கு ராமானுஜனை ஸ்தோத்திரம் பண்றார். ஆனா சிஷ்யனா இருக்கவன் என்ன பண்ணணும்? அதாவது எம்பெருமான போலேயே ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய மதி இல்லைன்னாலும் வேதங்கள் எப்படி கைவாங்கிட்டோ அதே போல இவருடைய குணகீர்த்தனத்தையும் முழுமையாக பாட முடியாத மதி தன்னிடத்துல இல்லைன்னாலும் அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே முயல்கின்றனன். அப்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ராமானுஜனை அந்த மதி இல்லைனாலும் இந்த இதிலே முயன்று பாடுகிறேன். இயலும் பொருளும் இசையத்தொடுத்து கவிகள் அன்பால் மயல் கொண்டு வாழ்த்தும் இராமானுஜனை மதியின்மையால் பயிலும் கவிகளில் பற்றி இல்லாத என் பாவி நெஞ்சால் முயல்கின்றனன். அவன் தன் பெருங்கீர்த்தி மொழிந்திடவே. அதனால பதி இல்லைன்னாலும் நாம யாவச்சம் ஆச்சாரியனை நாம ஜபே அப்படின்னு சொல்ற கணக்குல அவனை ஜபம் பண்ணும்படியாக இந்த 105 108 பாசுரங்களிலே பாடுகிறேன். இதுக்கு மேல் பாசுரம் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடக்கும் இராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு யாரும் வருத்தமன்றே. அதாவது இந்த பாசுரமாகப்பட்டது தன்னுடைய ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணி இது பண்ண. அதாவது கீழ் பாசுரத்துல தனக்கு அயோக்கியத்தை இருக்குது, அதனால அயோக்கியத்தை இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? யோக்கியத்தை இல்லைன்னு அர்த்தம். அந்த யோக்கியத்தை இல்லைன்றதுனால இது நமக்கு துஷகமா அப்படின்னு சொன்னா, அதாவது துஷகம். இது செய்ய முடியாத காரியமா அப்படின்னு சொன்னா, இது செய்ய முடியாத காரியம் அன்று. எனக்கு யோகியத்தை இல்லையே, அதனால இந்த காரியத்தை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்குவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆச்சா இந்த ராமானுஜனுடைய ஸ்தோத்திரத்தை பண்றதுக்கு தனக்கு தகுதி இல்லைன்னாலும் இந்த ஸ்தோத்திரம் பண்றது தனக்கு சக்கியமான ஒன்றே அப்படின்னா, தன்னுடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ஆழ்வானுடைய திருவடி சம்பந்தம் இருக்கிறதுனால இது சக்கியமே. அதனால எந்த விதமான வருத்தமும் இல்லை. அதனால நாமெல்லாமும் அந்த ராமானுஜனுடைய தாசர்களா இருந்து ராமானுஜனை பின்பற்றி மோட்சத்துக்கு நமக்கு எந்தவித குறைச்சலும் இல்லைன்றது நம்முடைய, அதாவது சக்தி இல்லைன்னாலும் ராமானுஜனை புகழ்பாடக்கூடிய சக்தி இல்லைன்னாலும் அதிலிருந்து விலகிவிடலாமோன்னா விலக வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு சக்கியமே. எப்படி என்றால் ஆழ்வானுடைய, தன்னுடைய ஆச்சாரியனான ஆழ்வானுடைய திருவடி பலத்தினாலே இது சக்கியமாகும் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல இடுது. அதுபோல நம்முடைய ஆச்சாரிய சம்பந்தத்தில் நாம் பெற்றிருக்கிற ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நாம் ராமானுஜ தாசர்களாகி ராமானுஜனுடைய படிக்கு அவர் காட்டினபடிக்கு எம்பெருமானுடைய மோக்ஷாந்த ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய நித்திய கொண்டு ஜீவனுடைய யாதாத்மிய ஸ்வரூபமா இருக்கக்கூடிய கைங்கரியத்தை பெறுவோம் அப்படின்றதுல குறைச்சல் இல்லை என்பது இந்த பாசுரத்தினால காண்பிக்கப்படுறது. அதனால வருத்தம் ஒன்றும் இல்லைன்றத சாய்க்கிற. இதே அடுத்த வாரம் நாம வச்சுப்போம். மொழியை கடக்கும் பெரும் புகழான்
வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியதின் வழியை கடக்கும் இராமானுஷன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கின்யாதும் வருத்தம் அன்றே. கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. வாதித்யவசிரோ பங்க பஞ்சானன பராக்கிரமா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம் புவி ஸ்ரீராமானுஜ சித்தாந்தனுதாரண துரந்தரः ஆதிவன்ஷடகோபாத்யயதி இந்திரோ ஜெயதாத் புவி ஆதிவன்ஷடகோபாதீன்யதி வர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீశాனபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம். அடியன் ஷடகோபன். ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப தெளிவா கோர்வையா இன்னைக்கு சாதிச்சது. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஏற்பட்ட மனசுல எமக்குற்ற செல்வம் இந்த சனிக்கிழமை ராமானுஜ நூற்றந்தாதி காலக்ஷேப கோஷ்டியில அன்வயிச்சிருப்பதுதான் எமக்குற்ற செல்வம் அப்படின்ட்டு தோணித்து. அதே பாக்கியம் மறுபடியும் கிடைக்கணும்னுட்டு கேள்வி ஒண்ணும் இல்ல, ரொம்ப மன திருப்தியை தெரிவிச்சுக்கிறதாக சொன்னது. அப்புறம் பெருமாள் அந்த அஷ்டலட்சுமி மாலையை சாத்திட்டார். அவசியம் கோஷ்டிக்கு தெரிவி மேற்கோட்டையில தான் சாத்திட்டார். அதாவது நுசும்ம ஜெயந்தி திருமஞ்சனத்துல சாத்திண்டார். ஹலோ அடியன் நுசும்ம ஜெயந்தி இன்னைக்கு சாத்திண்டாருன்னு அஷ்டலட்சுமி மாலைய. அடியன் ஏன் தெரியலையா? நல்ல படங்கள்லாம் வந்தது. நம்ம அந்த படத்துல தேவரீர் சுவாதி திருமஞ்சனம் பெரிய திருமஞ்சனத்துக்கு அப்புறம் விசேஷமா இந்த மாலைய ரிசும்மனுக்கு சேர்த்து திருமஞ்சனத்தும் போதுதான் வந்தது. அதனால திருமஞ்சனம் ஆன உடனே அந்த ஏகாந்த திருமணியில சாத்திச்சு. அதுக்கப்புறம் கிரமமா சாத்தின்னு இருக்காரு இப்போ. பங்குனி உத்திரத்தும் போதோ என்னமோ ஆரம்பிச்சது இல்ல அது. ஆமா அதானே தாயாருடைய திருநக்ஷத்திரத்துல ஆரம்பிச்சு பெருமாளுடைய திருநக்ஷத்திரத்துல அது சாத்தின்ட்டு. அடியன் அவதார தினம் அது. இது பெருமாள் அவதார தினம். அதுவும் திருநாராயணபுரத்துல ஆதிவன் ஷடகோபஜியர் அவதார ஸ்தலத்துல நிருசிம்ம ஜெயந்திலையும் இத்தனையும் சேர்ந்து சுவாதியில திருமஞ்சனத்துக்கு அப்புறம் ஏகாந்த திருமஞ்சனம் சேர்த்து பரம பாக்கியம். அது தேவரும் சம்பந்தப்பட்டு அதையே நடத்தி கொடுத்தது ஹரிசிங்கர் ஆசீர்வாதத்தோட. சாத்து முறை இன்னைக்கு பண்ணின உபன்யாசத்தை கேட்டுதோ இல்லையோ தெரியல, யாருமே அன்னைக்கு கேட்கல நேரடியா. அதுக்கு எதிர்பார்த்திருந்தாலும் அந்த பாஷிகார் உற்சவத்துக்கு போயிருந்தனால கொஞ்சம் நாழி கழிச்சு வந்ததுனால அவளும் யாரும் இல்லை. தேவர் அன்னி தினத்தை கேட்டுதோ திருநாராயணபுரத்துல என்ன ஏற்றம் அப்படின்னு சுருக்கமா சொன்னது. ஏதோ ஒரு கரிமா விட்டுட்டு அதான் அன்னைக்கு இல்லாட்டா பரவாயில்ல, பின்னால பண்ணிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அவசியம் ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி இந்த அனுபவிக்க முடியாத இது காலக்ஷேபத்தை இந்த டேப்ல இருக்கிறதுனால ரொம்ப உதவியா இருக்கு. சரி, அடியேனும் அதுல இருக்கிற விசேஷ சாரங்களை இனிமே எடுத்து ஒரு குறிப்பா எழுதணும்னுட்டு சொன்னாப்புல அதே மாதிரி நியமனத்துல அப்படியே செஞ்சுடுறேன். முதல் சாரம் அந்த 4000 அது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் சில பேருக்கு மனசு கஷ்டமா இருந்தா கூட அது டெலிகேசி எல்லாம் தள்ளிட்டு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான்னா அது கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆபரேஷனே பண்ணிக்காம இருக்குதா உடம்பு போயிடும். கரெக்ட். அதாவது இந்த சரீரம் நில பெற்றிருக்கணும்னு சொன்னா, உயிருக்கும் உடலுக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா ரெண்டும் பிரிஞ்சு போடும். அப்ப பிரயோஜனமே இல்லையே. நியாயம் நியாயம்தான். அது குறிப்பா எப்படி பெருமாள் சோனை பண்றானோ அப்படி பண்ணோம். நான் அதுல இது பண்ணல. ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். அத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அத புரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நம்முடைய சித்தாந்தம்ன்றது என்னைக்குமே அப்பழுக்கற்றது. எதுலயும் அது இது சாதிபுலாக நியாயம்னு இதுலயே தெரிஞ்சுக்கலாம். ஏன் வாஸ்தவம் இந்த ஃப்ரேம் ஒர்க் அதுக்குள்ள எப்படி கண்டெய்ன் ஆயிருக்கு? நம்முடைய சித்தாந்தம் அப்பழுக்கற்றது. நம்முடைய சித்தாந்தம்னா குளோபல் ராமானுஜ சித்தாந்தம்னு சொல்றதுல இல்ல. இந்த ராமானுஜ சித்தாந்தம் தேசிய சம்பிரதாயம் அதுலயும் சன்னதி சம்பிரதாயம் இருக்கு. இது அப்பழுக்கற்றதுன்றதுல வந்து உள்ளங்கை நெல்லிக்கனியா சாலிபுலாக நியாயம்னு இந்த ராமானுஜ சிந்தாவினுடைய ஸ்டேட்டஸ் ஒன்னே அது சொல்லும். வாஸ்தவம். நாம என்ன சொல்றோமோ அதுதான் சரியான மார்க்கம். அதுதான் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட் போற வழிக்கு. அதுதான் ஸ்டாஃப் அண்ட் சப்போர்ட் அவசியம். சரி, வேற யாருன்னா கேள்வி இருந்தா இருக்கும், இல்லைன்னா நாம நிறுத்திக்கலாம்.